ஹீரோ ஜாக் பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய ஸ்னைப்பர். இவருக்கு வந்து ஒரு கம்பெனி வந்து ஒரு அசைன்மென்ட் குடுத்துருக்கும். அது என்னன்னா, ஒரு பெரிய வாட்ச் டவர போய் இவர் வந்து கார்ட் பண்ணணும் அப்படிங்கிறதா இருக்கும். இவர் சரி இது ஈஸியான ஒர்க் தான் அப்படின்னு சொல்லிட்டு யார்ட்டயும் சொல்லாம இவர் வந்து அந்த இடத்துக்கு போயிருவாரு. அந்த டெஸ்டினேஷன்லேருந்து ஒரு 40 கிலோமீட்டர் தள்ளி இவர இறக்கி விட்டுருவாங்க. இவர் 3 நாள் 4 நைட் அப்படி நடந்து அந்த இடத்துக்கு பக்கத்தில போயிருவாரு. இதுக்கு முன்னாடி அங்க ஒர்க் பண்றவரு பேரு தான் டாம். அவர் வந்து வா அப்படின்னு சொல்லுவாரு. இந்த இடத்த தான் நீ பார்த்துக்க போற அப்படின்னு சொல்லி, உங்கள கூட்டிட்டு போயிட்டு என்னென்ன பண்ணணும் அந்த மாரி எல்லாமே சொல்லிருப்பாரு. இங்க எங்கெங்கலாம் தண்ணி இருக்கும், எங்கெங்கலாம் வெஜிடபிள்ஸ் கிடைக்கும், எல்லாமே இங்கே இருக்கும். இங்க சின்ன கார்டன் மாரி இருக்கு. உனக்கு வேணுங்கிறது எல்லாமே இங்கேயே கிடைக்கும் அப்படின்னு சொல்லிருப்பாரு. அதுக்கப்புறம் நம்ம என்னென்ன பார்த்துக்க போகிறோம் அப்படிங்கிறது ஒன்று ஒன்றா எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாரு. இது என்னன்னா இந்த சைடில் இருக்கவங்க யாருமே அந்த சைடு இருக்கவங்க யாரு கூடயும் பேசவே கூடாது அப்படின்னு சொல்லிருப்பாரு. இதுதான் 2 இருக்கு ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸு. இங்கே இருக்கவங்க யாருமே எந்த விதமான கான்டாக்டும் அங்கே பண்ணவே கூடாது அப்படின்னு தான் சொல்லிட்டு இருப்பாரு. இங்கே ஏன்னா எல்லாத்தையுமே வந்து நம்ம ரொம்ப கான்ஃபிடென்ஷியலாக தான் பார்த்துட்டு இருக்கணும். எந்த எக்காரணத்தை கொண்டு ஃபாலோவே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிருவாங்க. இங்கே எல்லா பக்கமும் ரொம்ப அப்ஸ்ட்ரக்ட் வச்சிருப்பாங்க. ஒரு எலக்ட்ரிசிட்டி இது வச்சிருப்பாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சேட்டலைட்ஸ் எல்லாமே இருக்கும். எந்த சிக்னலுமே போகாது அப்படிலாம் சொல்லிருப்பாங்க. இப்போ வந்து கேட்பாரு ஜாக் வந்து டாம் கிட்ட நம்ம என்னத்தை ஆக்சுவலாக பாதுகாத்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிருப்பாரு. அப்போ வந்து என்னது பாதுகான்னு தெரியாட்டி பரவாயில்ல, ஆனால் கீழே இருந்து எதுவுமே மேலே வரக்கூடாது அப்படின்னு சொல்லுவார். கொஞ்ச நேரம் பேசிட்டு சரி இவருக்கு ஒன்றுமே புரியாமல் இருக்கும். அப்போ கையில் வந்து ஒரு கிரனேட் இருக்கும், அதை எடுத்து உள்ளே போடுவார். உள்ளே போட்டோன்னே அது கரெக்டாக வெடிச்சப்போ ஒரு பெரிய சவுண்டு ஒன்று கேட்கும். இதை பார்த்து ஜாக் மிரண்டுருவார். என்ன சவுண்டு இது, ஏதோ கிரியேச்சரோட சவுண்டு மாதிரி இருக்குது அப்படிம்பாங்க. இதுக்கு நாங்கள் ஹாலோ மென்னு பேர் வச்சுருக்கோம். 1940 வந்து ஒரு 3 ஆர்மி வந்து உள்ளே அனுப்பிச்சு போய் பார்க்க சொல்லுவோம். ஆனால் போனவங்க யாருமே ஒருத்தன் கூட திரும்ப வரமாட்டான். அவ்வளோ பெரிய விஷயம் இருக்குது, அதை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். என்ன நடந்தாலும் இது வந்து மனுஷங்களை மீட் பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இதெல்லாம் சொல்லிவிட்டு டாம் வந்து நெக்ஸ்ட் டே பாய் சொல்லிட்டு கிளம்பிடுவார். சரி அவருடைய ரிட்டைர்மெண்ட்டை என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்கை தனியாக விட்டு போயிடுவார். இந்த டைம் வந்து கம்பெனி வந்து ஒரு ஹெலிகாப்டர் கொடுத்துடும். இவர் வந்துட்டு சரின்னு சொல்லிட்டு பக்கத்தில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போயிட்டு இருக்கும்போது இவர் ஜாலியாக இருக்கலாம்னு முடிவு பண்ணிருக்கும். கரெக்டாக அந்த டைம் புல்லட் வந்து அவர் மேலே பட்டு அவர் அப்படியே கொண்டுருவாங்க. கொண்டு அந்த கயிறை கட்டி அவர் அப்படியே அந்த ஃபாரஸ்ட்லேயே விட்டுட்டு போயிடுவாங்க. இதெல்லாம் எதுவுமே தெரியாமல் ஜாக் வந்து அவனோட டியூட்டியை ஸ்டார்ட் பண்ணியிருப்பான் இன்றைக்கி. இந்த இந்த இது வந்து கூப்பிட்டு சொல்லியிருப்பாங்க கம்பெனிகிட்ட, இப்படி வந்து வேலையை முடிச்சாச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க ஓகே அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா ஜாக் காலையில் எழுந்திரிச்சு அவனோட ரொட்டீன் எல்லாத்தையும் செக் பண்ணுவான். அந்த சேட்டலைட் கரெக்டாக ஒர்க் ஆகுதா, அங்கே இருக்க எல்லாமே கரெக்டாக இருக்கா அந்த மாதிரி செக் பண்ணிருப்பான். மைண்ட்ஸ் எல்லாமே ஃபாலோ ஆகுதா அப்படின்னு பார்த்துட்டு அவனோட டே டு டே லைஃப் ஆக்டிவிட்டி பார்த்துட்டு இருப்பான். ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு சிக்னல் அனுப்பிடுவான். ஓகே நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருப்பான். ஸ்டார்டிங்கில் ஈஸியாக இருந்தாலும் ஒரு கடத்தில் அவனுக்கு வந்து போர் அடிச்சிடும். இவனுக்கு வந்து கவிதை எழுதுறக்கும் எந்த விதமான ஒரு இன்ஸ்பிரேஷனுமே எனக்கு வந்து கிடைக்காம இருக்கும். கொஞ்சம் நேரத்தில் போக போக தூக்கமும் வராமல் போயிடும். இந்த மூவி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா மறக்காமல் என்னை ஃபாலோ பண்ணிட்டு இந்த மூவியோட பேர் உங்களுக்கு தெரியும்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு மூவியோட பேர் சொல்கிறேன்.